عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் சத்திய வாழ்வியலை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான பெருமக்கள், குறிப்பாக புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது விழாவில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் மகத்தான கருணையும் ஈருலக நற்பாக்கியங்கள் பெற்று வாழவும், ஈருலக சோதனைகள் முசீபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்படவும், நமக்கும் நம் குடும்பத்தார், நம் சமூக மக்கள் யாவருக்கும் ரப்புல் ஆலமீன் கிருபை செய்வானாக. ஆமீன். சங்கிக்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள், சமுதாயத்தின் முன்னோடிகள், உலக வரலாற்றில் சரித்திரம் படைத்தவர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள், மன்னரைக்கு சென்று விட்டார்கள்.
இந்த உலகம் எத்தனையோ தலைவர்களை, எத்தனையோ வல்லுநர்களை, எத்தனையோ மேதாவிகளை பார்த்திருக்கிறது. இந்த உலகத்தில் புரட்சி செய்தவர்கள், இந்த உலகத்தின் வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் உலகத்தின் வரலாற்றின் பக்கங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500வது வருடத்தை நாம் தொட்டிருக்கிறோம். மற்ற தலைவர்கள் எல்லாம் வரலாற்று புத்தகங்களிலும் வரலாற்று பக்கங்களிலும் வாசிக்கப்படுகிறார்கள். வாழ்ந்த காலம் முடிந்த காலத்திற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் வரலாற்று புத்தகங்களில் தான் படிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். இப்படி ஒரு தலைவர் வந்தார், அவர் என்னென்ன புரட்சிகள் செய்தார், என்னென்ன மாற்றங்கள் அவருடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தினார், வரலாற்றில் படிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வரலாற்று புத்தகங்களில் மட்டும் படிப்பதோடு நிறுத்திவிடாமல் சுமார் இன்றைக்கும் 200 கோடி மக்கள் இந்த உலகத்தில் பெருமானாரை பின்பற்றுகிறார்கள். புத்தகத்தில் அல்ல, வரலாற்று பக்கங்களில் அல்ல, வாழ்க்கையில் தன் உதிரத்தாலும் தன் உணர்வுகளாலும் தன் ஈமானோடும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாய், வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலாய், சொல்லாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேச சொன்னார்கள், எங்கள் பெருமானார் எப்படி சலாம் சொல்ல சொன்னார்கள், எங்கள் பெருமானார் எப்படி உறங்கினார்கள், எந்த பக்கம் திரும்பி படுத்தார்கள், எந்த கையை தன் கன்னத்தில் வைத்து படுத்தார்கள், எங்கள் நாயகத்தை ஒவ்வொரு அணுவணுவாக பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்றைக்கும் வாழ்வார்கள். மற்ற தலைவர்களுக்கும் பெருமானாருக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஏராளம், நிறைய உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உலகம் நிறைய செய்திகளை பேசுகிறது. வரலாற்று பக்கங்களில இப்படி ஒரு வரலாறு இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை என்கிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு தான் மிக துல்லியமாக பெருமானாரின் பிறப்பிற்கு முன்னிருந்து பெருமானாரின் இறப்பிற்கு பின்னால் வரையும் மிக தெளிவான வாழ்க்கை வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இவ்வளவு பெரிய தெளிவான வரலாறு இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு அரபு மொழியில் துவங்கி அகிலத்தில் உள்ள அனைத்து மொழிகளிலும் அண்ணலின் வரலாறு அற்புதமாய் பதிவு செய்யப்படுகிறது. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் இந்த குழந்தை யார், குழந்தையின் தகப்பன் யார், இந்த குழந்தையின் குடும்பத்தின் பாரம்பரியம் என்ன என்பது மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனால் உலக வரலாற்றின் நிகழ்ச்சிக்கு மாற்றமாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் பெருமானார் உதிப்பதற்கு முன்னால், இந்த உலகத்தில் பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் உள்ள காலத்தில் இருந்து
எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பையும் வருகையையும் இந்த உலகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தது. பெருமானார் பிறக்கல, பெருமானார் இந்த உலகத்துக்கு வரல. அதற்கு முன்னால் உள்ள காலத்தில் இருந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகம் எதிர்நோக்கி கொண்டிருந்தது. வரலாற்று கிதாபுகளில் நிறைய செய்திகள் பதிவு செய்கிறார்கள். முன்னால் உள்ள நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். நபிமார்கள் வந்தாங்களா இல்லையா? 1,24,000 நபிமார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். உங்கள் சமூக மக்களுக்கு, சமுதாயத்தினர்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். இறுதி தூதர் ஒருவர் வருவார், அவருடைய பெயர் இப்படி இருக்கும், அவரின் அந்த அடையாளங்கள் இப்படி இருக்கும், அவரை பின்பற்றுவது உங்கள் சமுதாயத்தின் மீது கடமை, நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவித்திருக்கிறார். முன்னால் வாழ்ந்த நபிமார்களின் வேதங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் காலம், அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கும் மாற்றங்கள், பெருமானாரினுடைய முகத்தின் அடையாளம், பெருமானாரின் புஜத்தின் அடையாளம், பெருமானாரின் உடல் அமைப்பின் ஒவ்வொரு அடையாளங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன் சென்ற சமுதாய மக்களுக்கும் அவர்களின் வேதங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அறிவித்திருக்கிறார். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லுகிறார், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருக்கு முன்னால் வாழ்ந்த நபி தன் சமூக மக்களிடத்தில் சொன்னார்கள், யா பனி இஸ்ராயீல, பனு இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களிடத்தில் அல்லாஹ்வின் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னால் வாழ்ந்த ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை நான் உண்மைப்படுத்துகிறேன். வ முபஷ்ஷிரன், உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சுப செய்தி என்ன தெரியுமா? பி ரசூலின் யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வர இருக்கிறார், ஒரு நபி வருவார். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? அவருடைய பெயர் இஸ்முஹு அஹ்மத். அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் சங்கையானவராய், மகத்துவம் மிக்கவராய், மாண்பு மிக்கவராய் இந்த உலகத்தில் உதிக்க செய்வார். அவருடைய பெயர் அஹ்மது என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தினரிடத்தில் அறிவித்திருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப பிறப்பாங்க, அவங்களுடைய காலம் எப்ப வரும் அப்படின்னு வேதக்காரர்கள் எல்லாம் வழி மீது விடி வைத்தவர்களாக காத்து கொண்டிருந்தார்கள். வரலாறுகள் சொல்லுகிறது. இன்னும் ரசூலுல்லாஹ் பிறக்கல, நிறைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் எங்கு பிறப்பார், அந்த இறுதி தூதர் எந்த இடத்திலே பிறக்க போகிறார். இன்னொரு செய்தி தெரியுமா? பனு இஸ்ராயீல் என்கிற யூதர்களுடைய சமூகம் நினைத்தது 70,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் எங்கள் சமூகத்திற்கு தான் அனுப்பப்பட்டார்கள். 1,24,000 நபிமார்கள் 70,000க்கும் மேற்பட்டவர்கள் பனி இஸ்ராயீல் என்கிற ஒரு பெரும் சமுதாயத்திற்கு நபிகளாக அனுப்பப்பட்டவர்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட மிகப்பெரிய நபிமார்களின் தொடர் பனி இஸ்ராயீலில் வந்து சேர்கிறது. அந்த இறுதி தூதருடைய மகத்துவமும் மாண்பும் மிக்க அந்த நபி சங்கை பொருந்தியவர். எல்லா வேதங்களிலும் அவருடைய அறிவிப்பு இருக்கிறது. எல்லா நபிமார்களும் சுப செய்தி சொன்ன அந்த மகத்துவம் மிக்க நபி எங்கள் சமூகத்தில் தான் பிறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பனி இஸ்ராயீல் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு யூதன் மக்காவிலே வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்து
மக்கால தங்கி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். யூதர்கள் எல்லாம் மதீனாவை சுற்றி உள்ள பகுதிகளில் நிறைந்திருப்பார்கள். மக்கால அரபுகள் இருப்பார்கள். யூதன் வியாபாரத்திற்காக வேண்டி வந்து இருக்கிறார். ஒரு நாள் மக்காவாசிகள் அரபுகளிடத்திலே போய், நேற்று ஒரு குழந்தை இந்த ஊரில் பிறந்திருக்க வேண்டும், இந்த ஊர்ல ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்கணும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். ஒவ்வொரு அரபுகளிடத்திலும் கேட்கிறார். யாருக்கும் தெரியல. அப்படி நாங்க ஒன்றும் கேள்விப்படலையே, குழந்தை எதுவும் பிறந்த மாதிரி எங்களுக்கு தகவல் தெரியலையேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை, அப்படி பிறக்காவிட்டால் நல்லது. உங்க ஊர்ல அரபு தேசத்தில உங்கள் சமூகத்தில் பிறக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு குழந்தை பிறந்திருக்கணும், உங்க வீட்டுல போய் மனைவிமார்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த யூதன் சொல்றான். அரபுகள் இரவு நேரத்தில் வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய மனைவிமார்கிட்ட செய்தி கேட்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்குதா, உங்களுக்கு ஏதாவது செய்தி தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ மனைவிமார்கள் சொன்னாங்க, அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லாவிற்கு நேற்று இரவு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னாங்க. அடுத்த நாள் அரபுகள் எல்லாம் யூதன்ட்ட வந்து சொன்னாங்க, எப்ப நேற்று ஒரு செய்தி கேட்ட, நேற்று ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த வீட்டுல அப்துல்லாவுக்கு பிறந்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே அந்த யூதன் ஆர்வப்பட்டு கேட்டான், என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா, அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்களான்னு கேட்டான். அந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறாங்க. ஆமினா அம்மையார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமினாவிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள், உங்க பிள்ளையை காட்டணும், அனுமதி கொடுக்கிறீங்களா? அனுமதி கொடுத்தார்கள். பெருமானார் அந்த குழந்தையை அந்த யூதன் பார்த்தார். பெருமானாரினுடைய அடையாளங்களை பார்த்தார். பெருமானாரினுடைய முதுகு பகுதியில 2 தோள் புஜத்திற்கு நடுவில் இருக்கக்கூடிய நபித்துவத்தின் அடையாளத்தை, முத்திரையை பார்த்தார். பார்த்து விட்டு மூர்ச்சையாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். பதறி போய் கீழே விழுந்துட்டார். மயக்கம் தெளிந்த பிறகு ஒப்பேரி வைக்கிறார். பனு இஸ்ரவேலர்களே, யூதர்களே, ஒரு பெரும் பாக்கியத்தை இழந்து விட்டீர்கள். நபித்துவத்தினுடைய தொடரை உங்களுடைய சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா எடுத்து விட்டார். எந்த இறுதி தூதரை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு சங்கையாக அனுப்ப நாடியிருந்தானோ அந்த இறுதி தூதர் உங்க சமுதாயத்தில் பிறக்கல. அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க, ஆசை வச்சீங்க. அல்லாஹ் தஆலா அரபு தேசத்தில, அரபு மக்களிடத்தில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழித்தோன்றலில் அந்த இறுதி நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு